ஹே காய்ஸ், காலையிலே சுத்தபத்தமாக குளிச்சுட்டு எதுக்குடா ரெடியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விநாயகரோட பர்த்டே இல்லை, விநாயகர் சதுர்த்தி. அதுக்காக பெருசாக எதுவும் இல்லை, சிம்பிளாக நாங்கள் வீட்டில் இந்த மோதகம் கொழுக்கட்டை அதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட போகிறோம். ஸோ நீங்கள் எங்கள் கூட வந்து கணபதியோட பர்த்டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அங்கே எல்லாம் பரபரன்னு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஏதுங்கிறத போய் பார்க்கலாம். கமான். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விநாயகர் ஊர்வலம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அங்கே பக்கம் ஒரு கோயில் இருக்குது. சின்னதாக கோயிலுக்கு ஒரு ஊர்வலம் போயிட்டுருக்கு ஏர்லி மார்னிங். இனிமேல் தான் பெரிய பூஜையெல்லாம் நடக்கும். அதுக்குள்ளே நம்ம வீட்டில் பூஜையை முடிச்சிடலாம். பார்த்தீங்களா, கௌசி காலில் எழும்பி குளிச்சாரோ என்னவோ. குளிச்சாரா? என்னென்ன செய்ய போகிற? நிறைய ஐட்டம் இருக்குது. மோதகம் இது சொல்லு. மோதகம், கடலை, வடை, பொங்கல். மோதகம், வடை, கடலை, பொங்கல், வாழைப்பழம். அது இல்லாமல் இருக்குமா? எவன்டா அது பர்த்டே? அதுமா அவர் காதில் பூவை இப்படி சொல்லி விட்டது. நம்ம குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே மோதகத்தை அச்சு பூசுறாமல் ரெடி பண்ணி வச்சுருக்காரு பாருங்க. கொழுக்கட்டை நாங்கள் நிறையாலாம் செய்யலைங்க. இப்போ வந்து நாங்கள் ரொம்ப அந்த இனிப்பு ஐட்டம் எல்லாம் சாப்பிட்றது கூட இல்லை, அதெல்லாம் நிறைய அவாய்ட் பண்ணிட்டோம். பட் இன்றைக்கி இதில் பொங்கல் அது இதுன்னு இனிப்பு ஐட்டங்கள் வரும்ல, அதனால் கொஞ்சம் செஞ்சு கணபதிக்கு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டதா நினச்சிக்கிட்டு மிச்சத்தை நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகி விட்டோம். இதே அதுக்கு அவிச்சு முடிச்சா தான் மிச்சம் கடலை அவிச்சு வச்சு ஐசியூ. இது வடைக்கா? கடலை தாளிக்காதான் வடைக்கு. ஓகே, இது வடைக்கு, இது கடலைக்கு, இது பொங்கலுக்கு. பொங்கல் கடைசியாக தான். அது இன்னும் கொஞ்சம் பருப்பு தனியாக இருக்குது. அது இந்த இதுக்கு அவிச்சது மோதகத்துக்கு. பருப்பா? அது உள்ளுக்கு வைக்கிறதுக்கு. அதை பருப்பு வச்சா பண்ணுவாங்க. சிலர் வெறும் தேங்காய் பிள்ளைங்க பண்ணுவாங்க. நம்ம பருப்பு வச்சு ஏங்க இந்த கொழுக்கட்டையில் உள்ள வைக்கிற பூரணா பருப்புலையா பண்ணுறது? சிலர் பூரணம் வெறும் தேங்காய் பிடிச்சிருக்கீங்க இருக்காங்க. ஓ, வெறும் தேங்காய் பூவில் கூட செய்வாங்களாம். என்ன டெய்லி எழும்புறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ். ஏன் வடை திங்கலாம், வாழைப்பழம் திங்கலாம், அதுன்னா நோ ஒரு பாசிட்டிவிட்டி ஒன்று வருது. அங்கே பாருங்கள், சாமிக்கு பூவெல்லாம் வச்சாச்சு. இனிமேல் தான் அவங்களுக்கு விளக்கெல்லாம் பற்ற வச்சு சாம்பிராணியெல்லாம் போட்டால் வீடு ஃபுல்லாக புகையாக இருக்கும். வீடு அப்படியே கொஞ்சம் நேரம் காலையில் கோயில் மாதிரி மாறும்ல. டெக்கரேஷன் எப்படி? மிஸ்டியோட டெக்கரேஷனை பாருங்கள். பிள்ளையார் கணபதிக்கு காதில் பூ, சிவனோட மூஞ்சா மறைச்சிருக்கு. சூப்பர் டெக்கரேஷன். ஏ தண்ணி கொதிக்கிறது. ஏங்க இவன் எப்பேற்பட்ட கிரிமினல்னு பாருங்க. இந்த ஷேப்பில் செஞ்சா என்ன? கொழுக்கட்டை. ஷேப்பை மாற்றினா மோதகம். ஒரே ஐட்டம் தான், ஒரே பூரணத்தை தான் உள்ளே வைக்கிறாரு. அதே மாவு, அதே இது. அச்சில் இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை, இவர் கையில் வச்சு கொஞ்சம் அப்படி கூம்பி மாதிரி தலைமுடி மாதிரி இப்படி எடுத்தாருன்னா மோதகமா. இனி கணபதியவே ஏமாத்துற அவரோட பர்த்டே அன்னைக்கு. இதனால தான் கடவுள் நமக்கு நல்லது செய்கிறது கிடையாது. நீங்கள் என்ன ஏமாத்துறீங்கல்ல, நான் உங்களை ஏமாத்துறேன். உண்மையாக சொல்லி, இது இப்படி தான் பண்ணுவாங்களா இல்லை நீ சும்மா பண்ணுறியா? நாங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுறோம். இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்காங்க, வெரைட்டி காட்டணுங்கிறதுக்காக ஷேப்பை டக்குன்னு மாற்றிட்டு. இல்லை, மோதகமும் அவருக்கு பிடிக்கும், கொழுக்கட்டையும் அவருக்கு பிடிக்கும், அதனால அவர் ஏமாத்துறது. 3 கொழுக்கட்டை 3 மோதகம் சாத்துறது. எண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. 3 கொழுக்கட்டை 3 மோதகம். எதுக்குடா 3 கேட்டால் நாங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கோம்ல. அப்போ கணபதி 3 அவருக்கு தான். அவர் சாப்பிட்டுட்டு போக மிச்சத்தை ஆளுக்கு ஒன்று நாங்கள் எடுப்போம். நாங்கள் இதெல்லாம் கம்மியாக தாங்க செய்கிறோம். பொங்கலும் கடலையும் தான் கொஞ்சம் ஜாஸ்தி செய்கிறோம். ஏன்னா பொங்கல் தானே மெயினாக சாப்பிட்றது. இது வந்து சும்மா கடிக்கிறது. போன வருஷம் சுட்டதெல்லாம் வந்து நிறையா நாள் மிஞ்சி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடித்தோம். அதனால தான் இந்த வாட்டி 3 பீசஸ் ஈனஃப். கடலையும் பொங்கலும் கொஞ்சம் நிறையா செஞ்சு, வடையும் கொஞ்சம் நிறையா செஞ்சோம்னா அதுகளை உள்ளதெல்லாம் அதுதான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு போன வருஷம். அதனால் கொஞ்சம் அந்த வடை, கடலை, அந்த உரைப்பு ஐட்டங்களை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண சொல்லியிருக்கோம். எப்படி பார்த்தீங்களா எங்கள் பொங்கல் பானை? இது வேறு தைப்பொங்கலுக்கு இதெல்லாம் பொங்குனேன் மேடம். இது நம்மளோட சொப்பு சைஸ்ல இருக்கே, இதை பானைங்கிறீங்க? ஓ, இதான் பானை, நம்மளோட குடும்பத்துக்கு ஏற்ற பானை. காய்ஸ், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரியாக்ஷன் பண்ணும்போது ஒரு சொம்பு வச்சு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பேன்ல,
அந்த சொம்பு சைஸ்லேயே ஒரு பானை வாங்கியிருக்காங்க. என்னன்னு கேட்டால் நம்ம குடும்பத்துக்கு இந்த பானை போதுமா? இந்த பானையில் தாங்க இந்த வருஷமா போன வருஷமா பொங்கல் வச்சுருக்காங்க. ஐயோ எனக்கு ஞாபகமே இல்லை பாருங்களேன். பரவாயில்ல, ஜாஸ்தி சாப்பிட்றது நிறைய பேர்னா பெரிய பானை வைக்கலாம், இந்த பானை போதும். பார்த்தீங்களா எல்லாம் கச்சிதமாக இருக்குது பாருங்கள், ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்துல கொழுக்கட்டை. எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம். ஐயா டைமில் கில்லாடின்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ 10 நிமிஷம் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். 10 minutes later. இப்போ கடலை இது வதங்குற ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வேணாம் மறந்துட்டேன். இது வந்து சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும். கடலையை பார்த்தோன்னே வாய் ஆவுங்குது. இப்போ பாருங்க அவிச்சு வச்சுருக்காங்க, இதை பச்சையாகவே எடுத்து திங்கணும். மிஸ்டிக்கும் அந்த கொழுக்கட்டை பூரணத்தை பார்த்தோன்னே டேஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு அப்புறம் தான் ஐயோ இன்றைக்கி என்ன ஃபெஸ்டிவல்னே இங்கே மறந்துட்டோமே. அவங்களுக்கு படைக்கணும், அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். இவருக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஒன்று கொடுப்பாரு பாருங்க, பார்க்கவே காரமாக இருக்கும். எப்படி இருக்கு? நம்ம பங்குக்கு நம்மளும் கொஞ்சம் சமைப்போம். கடலையெல்லாம் அவியிற மனம் வந்தாலே அந்த ஃபெஸ்டிவல் வைப்பு, சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி, அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். கடலை ரெடி. அங்கே பார்த்தீங்களா, இப்போ கோயிலேருந்து ஒரு பெரிய க்ரௌடு அப்படியே ஊர்வலம் மாதிரி போகிறாங்க. பிபி டும் டும் சத்தமெல்லாம் ஃபெஸ்டிவல் டைமில் கேட்கும்போது ஊர் ஞாபகம்லாம் வருது, எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. சரி வாங்க நம்ம இப்போ பொங்கல் செய்வோம். இப்போ பொங்கல் எப்படி பானை பார்த்தீங்களா? பொங்கல் பானை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சைஸை பாருங்கள், என் கையை பாருங்கள். இத்தா தண்டியில் ஒரு பொங்கல் பானை சூப்பர். பாருங்களேன், இன்னமுமே அந்த ஃப்ளைட்டு போனால் ஓடி போய் பார்க்குறது, ஊர்வலம் வந்தால் ஓடி போய் பார்க்குறதுன்னு எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் இன்னும் அந்த பழக்கம் இருக்குது. அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல மெயினில், அங்கே மெயின் ரோட்டில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கேருந்து தான் மேபி இவங்க வந்திருக்கணும், வந்து இந்த சின்ன கோயிலில் இவங்களையும் ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு திருப்பி போகிறாங்க. என்னடா பொங்கல் ரெடியா? இப்போதான் பொங்கலே வச்சிருக்கு. பால் ஊற்றாமல் எப்படி பொங்கல் செய்கிறீங்க? அரிசி அது அந்த பொங்கலை பொங்கல், அது தை பொங்கலுக்கு பொங்குற மெதட் வேறு. நான் சும்மா பொங்கல் எல்லாம் மாத்துறான். பாலே வாங்கல, எப்படா பொங்க போனா தேங்காய் பால் இருக்குல்ல அதை வச்சு பொங்குவான். டிசைனாக ஏதோ பண்ணுறேன். போன முறை நீ நல்லா இருக்குன்னு சொன்னே இல்லையோ? நல்லா, அதான் இது இந்த தேங்காய் பால் தானா? சரி, இது என்னது வடைக்கா? எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல. இந்த புது தாள், பெட்ரோலு, அந்த மாதிரி எனக்கு இந்த உளுந்தாது, இந்த அரைச்சி வச்ச உளுந்து இருக்குல்ல, அந்த உளுந்தோட மனம் வந்து பிடிக்கும். இந்த வீட்டுக்கு புது பெயிண்ட் அடித்த மாதிரி லைட்டாக மணப்பாரு, அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வியர்டாக இருக்குல்ல. தண்ணியும் பொங்கும் பார்த்தியா? தண்ணியும் பொங்கும். பொங்கி விட்டேன். பச்சை தண்ணி எப்படா பொங்கிருச்சா? இப்போ பொங்கலுக்கு எவ்வளோ டைம் சொல்லு? இதுக்கு ஒரு ½ hour ஆகும். ½ ஓகேங்க, ½ ஆகுமா? ½ அப்புறம் வந்து சந்திப்போம். 1 hour later. காய்ஸ் இங்கே பாருங்களேன், அங்கே கணபதி வெயிட் பண்ணுறாரோ இல்லையோ, இங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இடுப்பில் கை கொடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மிஸ்டிக்கு
இந்த பொங்க பானையிலையும் அந்த கடலை சட்டிலையும் ஒரு பெரிய கண்ணு. ஓகே, தேங்காய் பால். அந்த ஏலக்காய் போட்டோன்னே அந்த பொங்கலுக்கான ஸ்மெல்லு வந்து விட்டதுங்க. ஆஹா, இப்போ கடலை எடுத்து கடிச்சிக்கிட்டு பொங்கலை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வாழைப்பழத்தை உரிச்சு கடிச்சிக்கிட்டு அப்படியே விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டோம்னா விநாயகர் சதுர்த்தி இனிதே முடிந்து விடும். அதுக்கப்புறம் என்னடா வேலைன்னு கேட்டால் லஞ்சு சாப்பிடணும்ல, எவ்வளோ முக்கியமான வேலை இருக்குது. அங்கே பாருங்கள், மிஸ்டி வந்து பொங்கல் பானை அடுப்பில் வைக்கும் போதே லஞ்சுக்கான சாப்பாடு அங்கே ரெடி பண்ணிட்டாங்களா. லஞ்சுக்குன்னு எவ்வளோ நேரம் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், முந்திரி திராட்சை முந்திரி. ஒரு முந்திரி திராட்சையை கூட எடுத்து டேஸ்ட் பார்க்க முடியலை, ஏன்னா சாமிக்கு படைக்கிறது. நமக்குன்னு செஞ்சால் இந்நேரம் எல்லாத்துலேயும் டேஸ்ட்டு பார்த்துருப்பேன் நான். இந்த முந்திரி இங்கே இருந்து இவன் சும்மா இருக்கான்னா அது கணபதிக்காக தான். இல்லைன்னா இந்நேரம் இதில் ஒரு 4 பீஸ் எடுத்து வாயில் ஓட்டுருவாரு. எடுத்துகிற முந்திரி பொரிச்சு போடுவோம். இப்போ முந்திரி பொரிக்கணுமா? இல்லை நெய் ஊற்றணும். அது வேறையா? என்ன நெய் வாங்கியிருக்கீங்க? கிருஷ்ணா நெய். உதய கிருஷ்ணா நெய். ஏதோ டீ ஃபில்டர் ஃப்ரீயாக தந்தாங்களா இல்லையா? அது இங்கே இல்லை, அது இந்தியாவில். இந்தியாவிலையோ இங்கேயோ டீ ஃபில்டர் ஃப்ரீன்னா தரணும். தேயிலை வாடி எங்கே தரலையா? நீ கேட்கலையா? இந்தியாவில் இது வந்து 200 rupees. ஏண்டா இதை தூக்கும் போது இதை பார்க்க மாட்டீங்களா? அதான் நீயும் பார்க்கலையா? காய்ஸ் அங்கே பாருங்க, எடுக்கும்போது கொட்டை எழுத்துல போட்டிருக்கு ஃப்ரீ டீ ஃபில்டர்னு. இவங்களும் கேட்கல, அவங்களும் கொடுக்கல. பாருங்க, நெய் அடுப்பில் பட்டோன்னு ஒரு ஸ்மெல்லு வரும். உங்கள் ஊரில் இதுக்கு பேர் தாராளமா? நெய் தோசை. ஒரு நல்ல சைஸில் நெய் டப்பா வாங்கிட்டு தாராளமாக ஊற்றுவோன்ட்டு இவ்வளவு தான் ஊற்றிருக்கேன். பொங்கல் கொஞ்சம் ஏன்டா இவ்வளவு தாராளமாக இவ்வளோ ஊற்றுறேன்னு கேட்டால், இவர் பொங்கலுக்காக நெய் வாங்கலைங்க, இவருக்காக வாங்கியிருக்காரு. ஏன்னா இவருக்கு நெய் ஊற்றி தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், மிச்சம் எல்லா நெய்யும் இதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டா தோசைக்கு. அதனால் அதை தோசைக்குன்னு எடுத்து வச்சிருக்காரு ஐயா. ஆனால் இந்த நெய் மனம் நல்லா இருக்கு, மற்ற இதுகளை விட நல்ல பிராண்ட் தான், நல்லா மணக்குது. கூட எதாவது யோசிக்கிறோம். சத்தம் எங்கடான்னு கேட்டால் இந்த வருதுன்ட்டு என்னைய காது கொடுக்க வச்சுட்டு அவர் வாயால் காக்கா ரெடிக்கிட்டு இருக்காரு. நிறையா யூடியூப் வீடியோஸில் நிறையா டாக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நெய் வந்து கூடாது, உடம்புக்கு கூடாது, அது நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த சீஸ் பட்டரை விட நெய் வந்து உடம்புக்கு தேவை, நல்லதுங்கிறாங்க. யாரை நம்புறதுனே தெரியல தாசன்னா. எல்லாம் அளவோட சாப்பிட்டா சரி, அதனால எல்லாமே அளவோட இருந்தால் சரி. திருப்பி சொல்லுங்க. அளவோட இருந்தால் சரி. இங்கே வா. எனக்கு இல்லை இல்லை இல்லை, இங்கே வா. நான் எவ்வளோ நாள் சாப்பிடுவேன். நீ முக்கியமாக அந்த இதை ஒருத்தனுக்கு சொல்லணும். யாருக்கு? போ சொல்கிறேன். நான் வரேன், இவனுக்கு சொல்லு. இல்லை அளவோட இருந்தால் சரி. எல்லாம் அளவோட சாப்பிடணும்னு சொல்லிட்டு டைம் பிந்துன்னா அன்லிமிட்டடாக போகிறதே ஐயா தான். அந்த ப்ளம்ஸு எண்ணெயில் ஊறும்போது செம்மையாக இருக்குங்க. என்ன சேப்பு மாறுது? அது அப்படி தான் ஊறும், வரும் மாதிரி. இது வந்து டேஸ்டான பொங்கல் சாப்பிட போகிறோங்கிற சந்தோஷத்தில் கத்துறது. எங்க நீ கத்து. இப்போ வடை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. வடையோட முடியுது தானே வேலை. உப்பு கொஞ்சம், உப்பு. இப்போ பாருங்க காய், ஏலியன் ஷேப் வடையெல்லாம் வெளியே வரும். இப்போ வடை. ஓகே காய்ஸ், எப்படி ஏலியன் ஷேப்பில் வடை செய்கிறாங்கிறத நீங்களே பாருங்க. எடுத்து நல்லா உருட்டிக்கணும். நல்லா வட்டமாக உருட்டிக்குவார், ஒத்த கையில் போடுவார். பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் பக்குவம் அரைச்சு. யாரு பக்குவம் அரைச்சது? நீ போடுற வடையில ஏதாவது ஒண்ணு ஏலியன் வராமல இருக்கு. ஐயோ, திருப்பி திருப்பி நினைக்க சந்தோஷமா இருக்குங்க. பொங்கல், கடலை, மோதகம், கொழுக்கட்டை, வடை, வாழைப்பழம். ஆஹா, அல்டிமேட். இவ்வளவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா. லஞ்சுக்கு தனியாக சமைக்கிறாங்க. எப்பேற்பட்ட குடும்பம். என்ன வடையை குடிப்பாட்டிக்கிட்டு இருக்க?
கணபதிக்கு படைச்சிட்டு எவ்வளவு சீக்கிரம் அவர் சாப்பிட்டு முடியுதோ அவ்வளோ சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கு. பார்த்தா கணபதிக்கு இப்படி வடையை காட்டிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம சாப்பிட்ருவோம். கட்டுப்பாயிடுவார்ல. ஓகே, இப்போ வடையை சுட்டு இறக்குனா நம்ம டைரெக்டாக சாமி கும்பிடலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெடி தானே? ஆல் டன் டன் காய்ஸ், ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி. வாழை, கடலை, கொழுக்கட்டை, வடை, பொங்கல், சொம்புல ஜலா எல்லாம் ரெடி. எல்லாம் ரெடி. ஸோ அப்படியே நம்ம அதை கடவுளுக்கு படைத்து விட்டு அப்புறம் நாங்கள் அதை சாப்பிடுகிறோம். நீங்களும் வாங்க. இதெல்லாம் ரெடி ஆகும். முதல் ஒன்று ரெடி ஆச்சு. என்னன்னு தெரியுமா? என்னது? 3 பேருக்கு 3 பிளேட் 3 கரண்டி. அம்மா கடல்ல தாளிக்கும் போதே மிஸ்டி வந்து 3 பிளேட்டு 3 ஸ்பூன் எல்லாம் வாஷ் பண்ணி அங்கே ரெடியாக வச்சுட்டாங்களா கடவுளுக்கு முன்னாடியே. ஓகே காய்ஸ், இப்போது கணபதிக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்போம், அவர் சாப்பிடட்டும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அவருக்கு வச்சாச்சு இல்லை, இப்போ நம்ம சாப்பிட வேணாமா? நம்ம சாப்பிட பூ போட்டுருவோம் முதல்ல. சரி, அவருக்கு எல்லாம் படைச்சாச்சு, பூ போட்டாச்சு. அவரோட கோட்டா இங்கே இருக்குது. நாங்கள் கொஞ்சமாக தான் செஞ்சோம், அதுவுமே நிறையா வந்துருச்சுங்க. இப்போ இவ்வளோத்தையும் 2 நாள் வச்சு தான் திங்கணும் போல் இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக செய்கிறதுனா ஒன்று தான் பண்ணணும் போல் இருக்குது. சரி, இப்போ நம்ம சாப்பிடுவோமா? வாங்க. காய்ஸ், எல்லாம் எடுத்து வந்தாச்சு பாருங்க. ஒன்றா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பொங்கல் ஸ்வீட்டில் ஆரம்பிப்போம். சரியான சூடாக இருக்குது. சக்கரை கொஞ்சம் குறைச்சி போட்டதுனால கொஞ்சம் நிம்மதியாக திங்கலாம். மிஸ்டேக்கு தான் இது சுகர் பத்தலையா. ஆனால் எனக்கு வந்து அப்பாடான்னு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கூடுனா ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாப்பிட முடியாது, ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலே சாப்பிட முடியாது. பட் இப்போ அள்ளி திங்கலாம். உங்களுக்கு இவரோட மினி மோதகன். எல்லாத்துலேயும் சக்கரை கம்மியாக தான் போட்டிருக்காரு. அதுவே ஓகே. நீங்கள் எல்லா வேலையும் நல்ல ஷேப்பில் வந்துருக்கு. எப்படி இருந்தால் தெரியல. ஃபைனலாக அப்போடா இப்போதாங்க விநாயகர் சதுர்த்தி ஃபுல்லான மாதிரி ஒரு திருப்பதி. அப்பா நல்லா இருக்குது. விநாயகரும் இன்றைக்கி நல்லா சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். உங்கள் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செலிப்ரேஷன்னா என்னங்க, கடவுள் பக்தியில் பண்ணுறது ஒரு 20%.
மிச்சம் பொங்கலுக்கு ஆசைப்பட்டு பண்ணது தான் நாங்கள். ஒரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி பண்ணுவோம். போன வருஷமும் பண்ணோம், இந்த வருஷமும் பண்ணுறோம். போன வருஷம் என்ன சொன்னேன், அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை ஊரில் போய் கொண்டாடுறோம்னு சொன்னேன். அடுத்த வருஷமும் வந்துருச்சு, இன்னும் ஊருக்கு போன பாடில்லை. இப்போயும் சொல்கிறேன், சொல்லி வைப்போம், அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ஊரில் தான். ஓகே, எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லிடுங்க. நல்வாழ்த்துக்கள். ஓகே गाइस, நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.